கூலி மூவில மோனிகா பெலுசின்னு ஒரு சாங் வந்திருக்கும்ல. யாராவது அந்த மோனிகா யார் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க ஒரு ஆக்டர், மாடலிங் செய்றவங்க. அது மட்டும் இல்லாம தைரியமான ஒரு பெண். அவங்கள பற்றி ஒரு தெளிவான விளக்கத்த இந்த காணொளியில பார்க்க போறோம். வணக்கம், வந்திருக்கு நமஸ்காரம். இது தக்ஷீஸ் அவலதிகாரம். மோனிகா பெலுசி இத்தாலி நாட்டை சேர்ந்து ஒரு பிரபலமான நடிகை அண்ட் மாடல். இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த அழகான பெண்ணுக்கு பின்னாடி தைரியமான ஒரு கதையும் இருக்குது. அதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 1964 இத்தாலியில் ஒரு சின்ன கிராமத்தில் இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு சட்டம் படிக்கிறது ரொம்பவே ஆசை, அதாவது லோ படிக்கிறது ஆசை. ஆனாலும் இவங்களுடைய அழகை பார்த்து அந்த டைம்லேயே நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் மூவியில் நடிங்கன்னு ஹாலிவுட்லாம் கால் பண்ணுறாங்க. பட் இவங்க போகவே இல்லை. எனக்கு லோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 18 வயது ஆகுது. இவங்க படிச்சுட்ருக்காங்க. படிக்கிறதுக்கு காசு வேணும். இவங்களுடைய குடும்பமும் ஒரு சாதாரண குடும்பம் அப்படிங்கிறதுனால படிக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாடலிங்குள்ளே போகிறாங்க. மாடலிங் போகிறது எதுக்கு? இந்த சட்டம் படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த மாடலிங் இவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் அப்படின்னு இவங்க நினைக்கல. மாடலிங்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயே இவங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாரிஸ் அது மாதிரி பல நாடுகளில் நடக்கக்கூடிய மாடலிங் ஷோவாக இருக்கட்டும், இல்லைனா அந்த காலத்தில் இருந்த டாப் பிராண்ட் எல்லாமே இவங்களை அவங்களுடைய அம்பாசிடராக கால் பண்ணியிருக்காங்க. அழகு மட்டும் இல்லாமல் திறமையும் உள்ள நம்மளுடைய மோனிகா கொஞ்ச நாளில் அப்படியே இந்த மாடலிங்லேருந்து சினிமா துறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு ஹாலிவுட்லேருந்து மறுபடியும் கால் வருது. பட் இவங்க அதுக்குள்ளே போகலை. இல்லை, இப்போதைக்கு நான் அந்த பக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஐரோப்பாக்குள்ளே, அதாவது பிரெஞ்சு, இத்தாலி போன்ற மொழிகளில் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடித்த மெலனா அப்படிங்கிற திரைப்படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் ஒரு விதி மீறப்பட்ட பெண்ணாக இருந்திருக்கு. இந்த ஒரு கதாபாத்திரம் மூலமாக உலக அளவில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில் அவங்க காட்டிய உணர்ச்சி, அவங்களுடைய ஆக்டிங், ஒரு கேரக்டரை அப்படியே தன்வசப்படுத்தி அந்த கேரக்டராகவே வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடிப்பை காட்டினது இப்போ வரைக்கும் நிறைய ரசிகர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு கதாபாத்திரமாக மாறிடுச்சு. அந்த திரைப்படம் மட்டும் இல்லைங்க, 2003 த மெட்ரிக் ரிவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது. அதுலேயும் இவங்களுடைய கதாபாத்திரம் அதிகமாக பேசப்படுது. ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படத்தில் 50 வயது கிழவி, அதாவது ஒரு யங்கான பொண்ணு மாடலிங் செய்கிறவங்க அந்த ஒரு வயதான தோற்றத்தில் நடிக்க ஒத்துக்குவாங்களா? ஆனால் இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு கதாபாத்திரம் இவங்களை வேற அளவுக்கு எல்லா ரசிகர்களோட மனதிலையும் குடிக்கொள்ள வச்சது. மோனிகா இந்த பேர் ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. நீங்களே யோசிங்களேன், ஒரு யங்கான பொண்ணு சினிமாவில் டாப்க்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு வயதான கேரக்டர் கொடுத்தா நடிப்பாங்களா? இல்லை இல்லையா? எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண ஒரு திரைப்படத்தை இவங்க நடித்து அந்த திரைப்படம் மூலமாகவே சக்ஸஸை ஈட்டினாங்க. நிறைய திரைப்படங்கள் சார்பற்ற கதாபாத்திரங்கள் வந்தாலும் இவங்களுடைய தனி திறமை, தைரியம்னால அந்த படத்தை வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய தைரியத்தை இந்த இடத்துல பாராட்டியேக்கணும். அது மட்டும் இல்லாமல் சட்டம் படிக்கணும்னு நினச்ச பொண்ணு மாடலிங்குள்ளே போயிட்டு இப்போது சினிமாவில் உச்சம் தொட்ட ஒரு கதை. யாராலும் நம்ப முடியுதா? நமக்கும் கூட வாழ்க்கையில் சில சமயங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துட்டு போகும். எதிர்பாராத வாய்ப்பாக இருக்கும். அதை நாங்கள் அப்படியே பிடிச்சிட்டு பயணம் செய்யும்போது சக்ஸஸ் ஏதாவது ஒரு மூலையிலே ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு நம்மளுடைய மோனிகாவின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். மோனிகா தன்னுடைய அழகு, நடிப்பு, தனித்துவமான ஸ்டைல் மற்றும் பல மொழிகளை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த மொழிக்கான நாகரிகத்தை மதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தாங்க. அண்ட் இவங்க ஃபேன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். ரீசெண்டாக வெளிவந்து அந்த கொடி படத்தில் இருக்கக்கூடிய மோனிகா பாட்டு இருக்குல்ல, அதுக்கு கூட ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே யோசிங்க, இவ்வளோ பிஸியான ஒரு பர்சன், அதுவும் அந்த அளவுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ், இப்படி நம்மளுடைய தமிழ் சினிமா பாடலை ரசிக்கணுமா? ஆனால் அவங்க பண்ணாங்க. அதுதான் மோனிகா. Well, yeah. We know for a fact that she has seen it and she loved it. I'm glad. இவங்களுடைய ஸ்டோரியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக வரும். அதை நம்ம எப்படி தாக்கு பிடிச்சி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமையும். இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.